செய்யாறு வந்தவாசி சாலையில் புதிதாக அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி ஆலய மகா குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகத்திடம் கேட்கலாம். சண்முகம், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக செய்யாறு வந்தவாசி சாலையில் புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா கலச புறப்பாடுடன் கோபுர உச்சியில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால், கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலை போன்று வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இக்கோவிலில் ஐம்பொன் சிலை தகடுகளால் 18ஆம் படி அமைக்கப்பட்டு இப்படிகளில் இருமுடி செலுத்துவோர் மட்டுமே படியில் ஏற முடியும், ஏறி சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்ற ஒரு கோவில் நிர்வாகமும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு ஐயப்ப கோவில்கள் இருந்தாலும் இக்கோவிலின் சிறப்பு சபரிமலையில் இருமுடி செலுத்தி கொண்டு 18ஆம் படி ஏறுவது போன்று இக்கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் பரிவார மூர்த்திகளான விநாயகர், மஞ்சமாதா, நாகராஜா பிரபு, கருப்பசாமி உள்ளிட்ட பிரகாரங்கள் தனித்தனியாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். கோவில் கும்பாபிஷேகமானது சிவாச்சாரியர்கள் மற்றும் கேரள நம்பூதிரிகளால் செய்யப்பட்டு கோவில் முழுவதும் 18 படிபூஜை செய்யப்பட்டு வருகிறது. கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை காண செய்யாறு மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சபரிமலை மாலை அணிவிந்து கொண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்யாறு பகுதியில் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் போன்று இருமுடி செலுத்தி கொண்டு 18ஆம் படியில் சென்று சுவாமி தரிசனம் செய்வது இப்பகுதியில் இக்கோவிலின் சிறப்பாகும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தகவல்களுக்கு நன்றி சண்முகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.